வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. உதகை அருகே 14 வயது தோடர் பழங்குடியின மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் புதிய திருப்பமாக உறவினரே மதுபோதையில் குற்றத்தில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் திடுக்கிடும் சம்பவத்தின் பின்னணி என்ன? உதகை அருகே தோடர் பழங்குடியினத்தைச் சேர்ந்த அந்த சிறுமி 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவர் திங்கட்கிழமை மாலை பள்ளி முடிந்து வீட்டிற்கு செல்லும் வழக்கம் போல் பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்தார். அப்போது சிறுமியின் வீட்டின் அருகே உள்ள உறவினர் ரஜ்னேஷ் குட்டன் என்பவர் காரில் வந்துள்ளார். மது போதையில் இருந்த அவர் தான் வீட்டிற்கு தான் செல்கிறேன் என்றும் மாணவியை வீட்டில் விட்டு விடுவதாகவும் கூறி வண்டியில் ஏறுமாறு கூறியுள்ளார். அதை நம்பிய சிறுமி காரில் ஏறிச் சென்றுள்ளார். மாணவியை காரில் ஏற்றிக்கொண்ட ரஜ்னேஷ் குட்டன் பைக்காரா சாலையில் உள்ள அங்கர்போர்ட் வனப்பகுதிக்குள் அவரை அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு மதுபோதையில் இருந்த அவர் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நீண்ட நேரமாகியும் சிறுமி வீட்டிற்கு வராததால் சிறுமியின் பெற்றோரும் மேலும் சம்பவம் நடந்த இடத்தில் கைப்பற்றப்பட்ட வீல் ஸ்பேனர் மற்றும் சில தடயங்களை சேகரித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தலைமறைவான ரஜ்னேஷ் குட்டனை போலீசார் 3 தனிப்படைகள் அமைத்து தேடி வருகின்றனர். தலைமறைவான ரஜ்னேஷ் குட்டனை போலீசார் 3 தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் புதனன்று காலை நஞ்சநாடு கிராம நிர்வாக அலுவலர் முன்னிலையில் பைக்காரா காவல் நிலையத்தில் ரஜ்னேஷ் குட்டன் சரணடைந்தார். அவரிடம் போலீசார் சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர். தோடர் இன பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது.